இந்தியா முழுமைக்கும் 23,33,297 பேர் எழுதியிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் கருணை மதிப்பெண் வழங்கப்படுவது தெரியுமா? கருணை மதிப்பெண் எதற்காக வழங்கப்படுகிறது என்று சொன்னால், நேரம் தாழ்ந்து வருபவர்கள், நேரமின்மை, இந்த அதாவது கால தாழ்ச்சி, அந்த ஒரு விஷயத்திற்காக கருணை மதிப்பெண் என்று சொல்லப்படுகிறது. இந்த கருணை மதிப்பெண் பற்றிய எந்த விஷயத்தையும் இதுவரை அரசு வெளிப்படுத்தவில்லை என்பது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. யாருக்கு எப்போது எங்கே நேர பற்றாக்குறை ஏற்பட்டது என்பதை அரசு அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு சென்டர்லையும் தேர்வு எழுதும் போது அவங்க துப்பட்டா போத்தின்னு போனாங்க, காதல கம்மல் போட்டிருந்தாங்க, தொங்கட்டாம் போட்டிருந்தாங்க, இதெல்லாம் கூட செய்தியாச்சு. ஆனா இந்த நேர பற்றாக்குறை எந்த சென்டர்ல ஏற்பட்டுச்சு, எத்தனை மாணவர்களுக்கு அந்த நேர பற்றாக்குறை நடந்தது, அதனால் அவர்களுக்கான அந்த பாதிப்பு என்னங்கிறது இதுவரையிலும் சொல்லல. இப்படி சொல்லாம திடீர்னு உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி நாங்கள் கருணை மதிப்பெண் தருவோம் என்று சொன்னது எந்த வகையில் நியாயம்? எத்தனை தேர்வர்களுக்கு கருணை மதிப்பெண் தரப்பட்டது என்கின்ற அந்த விஷயத்தையும் சொல்லணும். அதனால் இப்படிப்பட்ட முறைகேடுகள், விதிமீறல்கள் நடைபெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த ஆண்டு நீட் எழுதிய மாணவர்களுக்கு 720க்கு 600 650 எழுதினவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம். என்னன்னா, இப்ப 67 பேர் முதல்நிலை மதிப்பெண்ணே பெற்றிருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு படித்த மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு எளிதாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைப்பது என்பது மிகப்பெரிய கடினம். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். நீட்டில் இருக்கிற குழப்பங்களும் குளறுபடிகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்றால் நீட்டுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். இது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கிற கல்வியாளர்கள் கண்டிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய மோசடி வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இதற்கு தேசிய தேர்வு முகமை நிச்சயம் பதிலளித்தே தீர வேண்டும். இல்ல, இப்ப இன்னைக்கு தான் இந்த டீட்டெயில் எல்லாம் கிடைச்சிருக்குங்க. நிச்சயமா இப்ப துறையின் செயலாளரோடு கடந்து பேசி தேசிய தேர்வு முகமைக்கு இதுல இன்னும் டிரான்ஸ்பரண்டா மார்க் லிஸ்ட் அவங்க அந்த செலக்ஷன் பட்டியலை வெளியிடல. அது மாதிரி வெளியிட்டாதான் எத்தனை 718 இருக்கு, எத்தனை 719 இருக்குன்னு தெரியும். எவ்வளவு பேருக்கு கருணை மதிப்பெண் கொடுத்தாங்கிறதும் தெரியும். எத்தனை பேர் கருணை மதிப்பெண் கேட்டாங்கிறதும் தெரியும். எத்தனை சென்டர்ல நேர பற்றாக்குறை ஏற்பட்டதுங்கிறதும் தெரியும். இதெல்லாம் தேசிய அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அறிவித்ததற்கு பிறகு அதற்கான முடிவை அரசின் சார்பில் நாம் எடுத்து அறிவிப்போம்.